ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என்னுயிரே. வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி. அத்தியாயம் 128. மோனிஷா விஜயின் ரூமுக்குள் செல்லலாம் என்று பார்க்கும்போது தினேஷ் சொன்னதால் அவனது ரூமிற்கு முன்னே ஏராளமான பாடிகார்டுகள் பாதுகாப்பிற்காக சென்று நின்று கொண்டார்கள். அவர்களை தாண்டி தன்னால் உள்ளே செல்ல முடியாது என்பதால் மீண்டும் தன் அப்பாவிடமே சென்றுவிட்ட மோனிஷா, சுத்தம், இவ்வளோ பாடிகார்ட்ஸ் இருக்காங்க, இவங்கள தாண்டி எப்படி என்னால் உள்ளே போக முடியும் டாடி? அவ்வளோதான், இன்னைக்கு நம்ம பிளான் டோட்டல் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு தெரில. இனி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே விஜய் எனக்கு கிடைக்க மாட்டார். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரில. டைரக்டாகவே அவர் கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு எனக்கு அந்த அமுதா எல்லாம் வருவதற்கு முன்னாடியே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஆனால் இந்த விஜய் சார் அப்போ என்ன நினச்சாரோ தெரில, எதுவும் பண்ணாமல் கிளம்பி போயிட்டாரு. அப்போவே எல்லாம் நல்லபடியாக நடந்திருந்தா இந்த அனாமிகா நடுவில் வந்திருந்தாலும் நான் எப்படியாவது அவர் கூட சேர்ந்துருப்பேன். நான் சின்சியராக தானே அவரை லவ் பண்ணுறேன். டாடி, இது ஏன் அவருக்கு புரிய மாட்டேங்குது? இதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட எப்படி போய் பேசுறது என்று கேட்டுவிட்டு குழந்தை போல அழுதாள். ஏற்கனவே தங்களது திட்டம் சுதப்பிவிட்ட கடுப்பில் இருந்த டைரக்டர் ஸ்ரீகாந்த் இப்போது இவள் வேறு அழுது வடிந்து ஊரை கூட்டிக் கொண்டு இருப்பதால் மேலும் டென்ஷன் ஆகி, ஹே மோனிஷா, போதும், நீ வேற அழுது ஊற கூட்டாத. ஆல்ரெடி நான் செம்ம கடுப்பில் இருக்கேன். இருக்கிற கோவத்தில் ஏதாவது சொல்லிட போகிறேன். அதான் நம்ம பிளான் ஊற்றி மூடிடுச்சுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இங்கே நின்று அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? வர்றவங்க போகிறவங்க எல்லாரும் இதை நோட் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கணுமா உனக்கு? ஒழுங்காக ஒரு ரூமுக்கு போ. இனிமேல் எதுவும் பண்ண முடியாது. வேற ஏதாவது பிளான் பண்ண முடியுமான்னு அப்புறம் பார்க்கலாம் என்று சொல்லி அவளை துரத்தி விட்டார். ஏற்கனவே மனவேதனையில் இருந்த மோனிஷா இப்போது ஸ்ரீகாந்தும் திட்டியதால் சோகமே உருவாக கலங்கிய கண்களுடன் தனது ரூமை நோக்கி நடந்து சென்றாள். அங்கே லாக்காகி இருந்த மற்றொரு ரூமில் கட்டிலில் கிடந்த சஞ்சனாவிற்கு மேலே அவளுக்கு நெருக்கமாக அவள் மீது தடுமாறி விழுந்திருந்த வெற்றி கிடந்தான். அவனுக்காக தான் அவள் புடவை கட்டி இங்கே வந்தாள் என்பது பற்றியெல்லாம் சொல்லி அவனிடம் புலம்பிய சஞ்சனா அவனது சட்டை காலரை பிடித்து அவனை தன் பக்கம் இழுத்து, நீங்கள் முன்னாடியே என்னை வந்து பார்த்துருக்கலாம்ல, உங்களை மட்டும் நான் ஃபஸ்ட்டே பார்த்துருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா என்று குழந்தை போல கலங்கிய கண்களுடன் பாவமாக கேட்டாள். இதுவரை வெற்றி எந்த பொண்ணுடனும் இந்த அளவிற்கு க்ளோஸாக இருந்ததில்லை என்பதால் அவன் இதயம் ஒரு பக்கம் படபடவென்று துடித்து கொண்டிருக்க, அவள் சேலை முந்தானை கொஞ்சம் அப்படியும் இப்படியுமாக அவள் அசையும் போதெல்லாம் விலகி கொண்டிருந்ததால் கட்டுப்பாடுள்ள ஆண்மகனாக இருந்தாலும் அவனது ஆண்மை அவனையும் மீறி கொஞ்சம் தடுமாறதான் செய்தது. இப்போது தான் என்ன செய்கிறோம் என்று கூட தெரியாத நிலையில் இருக்கும் சஞ்சனா தன்னை பற்றி சொல்லி குழம்பி குழந்தை போல அழுவதை பார்க்கும்போது அவனுக்கு கஷ்டமாக இருந்ததால் சிரமப்பட்டு தன்னை சமன்படுத்தி கொண்டு அவள் கண்ணீரை ஒரு கையால் துடைத்த வெற்றி, விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க, அதான் எதுவும் தப்பாக நடக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேனே, இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காமல் பார்த்துக்கோங்க என்றான். பின் தன் மற்றொரு கையை கட்டிலில் ஊனி அவளை விட்டு எழுந்து விலக முயற்சி செய்தான். ஆனால் ஒரு நொடி கூட அவனை விட்டு விலகிவிடவே கூடாது என்ற எண்ணத்தில் சஞ்சனா தனது கைகள் இரண்டையும் மாலையாக அவனது கழுத்தில் போட்டு அவனை வேகமாக தன் பக்கம் இழுத்து இறுக்கமாக அவனை அணைத்து கொண்டு, எங்கே போகிற வெற்றி? எனக்கு எவ்வளோ பயமாக இருக்கு தெரியுமா? நீ ஏன் என்னை தனியாக விட்டுட்டு போக பார்க்குற? இனி நீ என் கூடவே இரு ப்ளீஸ், என்னை விட்டு போகாத என்று போதை ஏறிய குரலில் சொன்னாள். அவள் திடீரென இப்படி செய்வாள் என்று எதிர்பார்த்து இருக்காத வெற்றி வாயடித்து போய் அவளை பார்த்தான். இப்போது அவன் முகம் அவள் மார்பில் புதைந்திருக்க தன் கண் கொண்டு தனக்கு அருகில் தெரிந்த காட்சியை அவனால் பார்க்கவே முடியவில்லை. அதனால் கூசிய தன் கண்களை உடனே இறுக்கமாக மூடிக்கொண்ட வெற்றி, ஐயோ, நான் எதையும் பார்க்கல, இதை நான் பார்க்கல, கடவுளே காப்பாத்துப்பா, ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா என மீண்டும் மீண்டும் முணுமுணுக்க தொடங்கினான். பயத்திலும் பதட்டத்திலும் அவனது இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. அவனது உடல் அவளது உடலை இப்போது ஒட்டி கொண்டு இருந்ததால் பயத்தில் வியர்த்து வடிந்து கிடந்த அவளது உடலில் இருந்து வந்த மனம் அவனை ஏதோ செய்தது. அதனால் இன்னும் தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்ட வெற்றி, ஐயோ கடவுளே, என்ன சோதனை இது? எவனாவது 4-5 பேர் கும்பலாக சண்டைக்கு வந்தால் கூட அடித்து விழுத்து பதிலுக்கு நானும் 4 அடி வாங்கினா கூட எப்படியோ சமாளிச்சிருவேன்.
ஆனால் இந்த பொண்ணை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரிலையே. பொம்பளை பிள்ளைய போய் திட்டி அடித்து தூரமாக போடின்னு சொல்லவா முடியும்? அதுவும் ஏதோ இவ அவனுங்க பண்ண வேலையில் போதையில் இருக்கிறதுனால இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. காலையில் கண் முழிக்கும் போது இப்படி நடந்தது தெரிஞ்சா அவளுக்கும் நம்மளை மாதிரி சங்கட்டமாக தானே இருக்கும். ஆனால் இங்கே நடந்தது எல்லாத்தையும் இவ போய் எல்லார்கிட்டையும் சொல்லுவாளோ? அப்போ அமுதாவுக்கு தெரிஞ்சிருமே. அவள் என்னை பற்றி என்ன நினைப்பா? விஜய் சாருக்கு தெரிஞ்சா? நான் இப்படி கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு அவர் என்னை தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறது? சப்பா முடியல என்னால் என உள்ளுக்குள் புலம்பினான். அவனால் அப்படி புலம்ப மட்டுமே முடிந்தது. சஞ்சனா என்ன ஆனாலும் இன்று அவனை விட்டுவிடவே கூடாது என்று பிடிவாதமாக இருந்தாள். அங்கே அமுதா கொண்டு வந்து கொடுத்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு வாஷ்ரூமிற்கு சென்ற விஜய் போதையில் தள்ளாடியபடி நடந்து செல்லும்போது கையிலிருந்த ஆடைகளை கீழே போட்டுவிட்டான். தரை ஈரமாக இருந்ததால் உடனே அந்த ஆடைகளும் ஈரமானது. அதை கண்டு டென்ஷனான விஜய் அதை உதைத்து ஓரமாக தள்ளிவிட்டு, அதிதி அதிதி எங்கடி இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டபடி அங்கே இருந்து வெளியில் வந்தான். அதுவரை என்ன செய்வது என்று தெரியாமல் சோபாவில் அமர்ந்து தனது மொபைல் போனில் கேம் விளையாடி கொண்டிருந்த அமுதா திடீரென அவன் குரல் கேட்டவுடன் பதட்டம் அடைந்து, நான் இங்கதான் இருக்கேன் சார் என திக்கி திணறி சொன்னபடி எழுந்து நின்றாள். அவள் சரியாக எழுந்து நிற்கும்போது அவளது அருகில் விஜய் வந்து சேர்ந்திருந்ததால் அவர்கள் இருவரும் ஒருவரின் மீது ஒருவர் மோதிக்கொண்டார்கள். ஏற்கனவே போதையில் இருந்த விஜய் பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படியே அமுதாவின் மீது விழ அவனது 6 அடி உயரம் மற்றும் 90 கிலோ எடை உள்ள கட்டுடலின் கனம் தாங்காமல் சோபாவின் மீது விழுந்தாள் அமுதா. தன்னால் தான் அவள் கீழே விழப்போகிறாள் என்று கூட தெரியாமல் ஏதோ அவளை காப்பாற்றியே தீர வேண்டும் என்ற முனைப்பில் விஜய் அவளது இடுப்பை வளைத்து பிடித்து கொள்ள அடுத்த 10வது நொடியில் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் இறுக்கமாக அணைத்து கொண்டு சோபாவில் கிடந்தார்கள். அமுதா நடப்பது என்னவென்று புரியாமல் படபடக்கும் இமைகளுடன் விஜயை பார்க்க சும்மாவே அமுதாவின் முன் தடுமாறி அவள் நெருக்கத்தில் தவிக்கும் விஜய் இன்று போதையின் பிடியில் வேறு இருந்ததால் மயக்கம் கலந்த கிறக்கத்துடன் அவளை அப்படியே விழுங்கி விடுபவனைப் போல பார்த்தான். அவனது குறுகுறு பார்வையில் அசௌகரியமாக உணர்ந்த அமுதா தனது பார்வையை வேறு புறமாக திருப்பி கொண்டாள். அவளுக்கு இப்போதே அவனை விட்டு பிரிந்து எழுந்து எங்கேயாவது ஓடி சென்று தன்னை முழுவதுமாக அவனிடமிருந்து மறைத்து ஒளித்து கொள்ள வேண்டும் என்றுதான் தோன்றியது. ஆனால் அவனது ஆளுமை பொருந்திய உடலுக்கு அடியில் அவளுடைய சிறிய உடல் மாட்டிக்கொண்டிருந்ததால் அவளால் லேசாக அசையக்கூட முடியாமல் போய்விட்டது. அமுதாவின் இதயம் வேகமாக துடிப்பதை அவள் மீது கிடந்ததால் உணர்ந்து கொண்ட விஜய் அவளை பார்த்து லேசாக சிரித்தபடி, என்னடி உன் ஹார்ட் பீட்டு இவ்வளோ ஃபாஸ்டாக இருக்கு? என்னை பார்த்து பயப்படுறியா? இல்லை இவ்வளோ அழகான பையன் நம்ம கூட இருக்கானேன்னு நினச்சி டெம்ட் ஆகி ஹைப் ஆகுறியா? நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மறைக்காமல் உண்மையை சொல்லலாம். நான் உன்னை தப்பாகவே நினைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு உன்னை அந்த அளவுக்கு பிடிக்கும் தெரியுமாடி என்று ஹஸ்கி வாய்ஸில் கேட்டுவிட்டு தன் விரல்களால் மென்மையாக அவளது முகத்தில் விழுந்து கிடந்த கூந்தலை நகர்த்தினான். அவனது நெருக்கத்தில் அவள் தடுமாறியது என்னவோ உண்மைதான். அதனால் அவளது இதழ்கள், ப்ளீஸ் சார் என்னை விடுங்க, நான் போகணும் என்று சொல்ல கெஞ்சியது என்னமோ உண்மைதான். ஆனால் அதை நேரடியாக அவனிடம் சொல்லும் தைரியம் அவளுக்கு வராமல் போய்விட்டது. அத்தனை நெருக்கத்தில் துடித்து கொண்டிருக்கும் அவளது ஸ்ட்ராபெரி இதழ்களை பார்த்து இப்போது டெம்டான விஜயின் 6 அடியும் கொஞ்சம் அதிர்ந்துதான் போனது. தனது 2 விரல்களால் அவளது கீழுதட்டை பிடித்து இழுத்த விஜய், வாட் அ ஸ்வீட் லிப்ஸ் என்று மிகுந்த ரசனையுடன் போதை ஏறிய குரலில் சொன்னான். காதல் மலரும்